கருணாநிதியின் கனவு திட்டத்தில் குளறுபடி. வெள்ள நீர் கால்வாயில் உடைப்பு. தாமிரபரணி வெள்ள நீர் கால்வாய் திட்டத்தில் தண்ணீர் திருப்பிவிடப்பட்ட போது ஆங்காங்கே உடைப்புகள் ஏற்பட்டு ரூபாய் 933 கோடி ரூபாய் செலவிலான திட்டத்தின் நோக்கம் சிதைந்தது. திருநெல்வேலி மாவட்டத்தில் வடகிழக்கு பருவமழையின் போது பாபநாசம், மணிமுத்தாறு உள்ளிட்ட அணைகள் நிறைந்து 13,758 மில்லியன் கன அடி நீர் வீணாக தாமிரபரணி ஆற்றில் வெள்ளமாக செல்கிறது. இந்த வெள்ள நீரை திருநெல்வேலி மாவட்டத்தில் வறட்சி பகுதியாக இருக்கக்கூடிய நாங்குநேரி திசையன் விலைக்கு திருப்பிவிடுவதற்காக 2009 தாமிரபரணி, கருமேனியாறு, நம்பியாறு நதிநீர் இணைப்பு திட்டத்தை அப்போதைய முதல்வர் கருணாநிதி துவக்கி வைத்தார். தாமிரபரணி ஆற்றில் கல்லிடைக்குறிச்சி அருகே வெள்ளங்குறிச்சியில் இருந்து புதிய கால்வாய் தோண்டப்பட்டு சேரன்மகாதேவி, பொன்னங்குடி, மூலக்கரைப்பட்டி, விஜயநாராயணம் வழியாக எம்எல் தேரி வரை 75 கிலோமீட்டர் தூரம் செல்கிறது. 2009 துவங்கி 2011 மூலக்கரைப்பட்டி வரையிலும் பாதி திட்டம் நிறைவேற்றப்பட்டது. 2011 முதல் 2016 வரை ஜெயலலிதா ஆட்சியில் திட்டம் முடங்கியது. ஆனால் பழனிசாமி காலத்தில் மீண்டும் திட்டப்பணிகள் தொடர்ந்தன. 2021 திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு பணிகள் வேகம் எடுத்தன. 2021, 2022 ஆண்டுகளில் போதிய மழையின்மையால் திட்டம் பயன்பாட்டிற்கு வரவில்லை. இந்த ஆண்டு டிசம்பர் 17 பெய்த பெருமழையின் போது அணைகள் நிரம்பின. எனவே சபாநாயகர் அப்பாவு கால்வாயில் நீர் வெள்ளோட்டம் பார்க்க அனுமதி பெற்று அவரே திறந்து வைத்திருக்கிறார். ஆனால் அன்றிரவு பெருமழை காரணத்தினால் கால்வாய் திட்டத்தில் திடியூர் அருகே குறுக்கே வரும் பச்சையாற்றில் 10,000 கன அடிக்கு மேலாக தண்ணீர் வந்தது. பச்சையாற்று அணையில் வெள்ள நீர் கால்வாய் சேரும் பகுதியில் ஒரே இடத்தில் அதிக நீர் வந்ததால் கால்வாய் தண்ணீர் செல்ல முடியாமல் மீண்டும் கால்வாயை நோக்கி எதிர் திசையில் வந்தது. இதில் திடியூரில் கால்வாயை ஒட்டி தடுப்புச் சுவர் கட்டாத பகுதியில் மண் கரையை உடைத்து கொண்டு வெள்ளம் வயல்களை நோக்கி பாய்ந்தது. இதில் 30 ஏக்கர் நிலம் பாதிக்கப்பட்டது. இடதுபுறம் பிஎஸ்என்எல் இன்ஜினியரிங் கல்லூரி அருகே உடைப்பெடுத்து வெள்ள நீர் வெளியேறியது. தமிழாக்குறிச்சி உள்ளிட்ட பல இடங்களில் உடைப்புகள் ஏற்பட்டன. வெள்ள நீர் கால்வாய் திட்டமிடலில் ஏற்பட்ட குளறுபடியே இதற்கு காரணமாக கூறப்படுகிறது. பச்சையாற்றில் நீர் அதிகரித்தாலும் வெள்ள நீர் கால்வாயில் தண்ணீர் தடையின்றி செல்லும் விதத்தில் திட்டமிட்டிருக்க வேண்டும். சோதனை ஓட்டத்திற்கு பச்சையாற்று நீரையை திட்ட கால்வாயில் திருப்பி விட்டிருந்தால் இந்த பாதிப்பு ஏற்பட்டிருக்காது. இப்போதும் கூட பச்சையாற்று தண்ணீரை வெள்ள நீர் கால்வாயில் திருப்பிவிடலாம். தற்போது உடைப்பு காரணமாக வெள்ள கால்வாயிலும் தண்ணீர் செல்லவில்லை. பச்சையாற்று நீரும் வீணாக தாமிரபரணியில் கலக்கிறது. பாபநாசம், மணிமுத்தாறு அணைகள் நிரம்பி உபரி நீர் இருந்தால் மட்டுமே இந்த திட்டத்தில் தண்ணீர் திறக்க வேண்டும் என்பது திட்டத்தின் நோக்கமாக இருக்கிறது. பெருமழை பெய்தும் தண்ணீர் திறக்க வாய்ப்பிருந்தும் திட்டமிடலில் ஏற்பட்ட குளறுபடியால் இந்த ஆண்டு வீணாகி இருக்கிறது. எனவே திட்டத்தில் எங்கெங்கு உடைப்பு ஏற்பட்டிருக்கிறது, காரணம் என்ன, நீரோட்டத்தில் என்ன பிரச்சனை, பச்சையாறு பெருகும்போது தடையின்றி தண்ணீர் செல்ல என்ன செய்ய வேண்டும் என்பதை உடனடியாக பொறியாளர்கள் ஆய்வு செய்ய வேண்டும். ரூபாய் 933 கோடி செலவழித்த கருணாநிதியின் கனவு திட்டம் வீணாக கூடாது என்பதில் கண்ணும் கருத்துமாக இருந்து அதை சரியான முறையில் செய்ய வேண்டும் என்பது பொதுமக்கள் விரும்புகிறார்கள். செலவு செய்த ரூபாய் 400 கோடிக்கு கணக்கு எங்கே? தமிழகத்தில் ஏற்பட்ட வெள்ளத்தின் போது மத்திய அரசின் படகுகள், ஹெலிகாப்டர்கள் களமிறக்கப்பட்டு மிக துரிதமாக மீட்கப்பட்டு நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டன. மழைக்கு முன்பாகவே 900 கோடி ரூபாயை நிதியும் தரப்பட்டு விட்டது. வானிலை ஆய்வு மையமும் முன்கூட்டியே எச்சரிக்கை அளித்துவிட்ட நிலையில் மத்திய அரசை குறை கூறுவது சரியானது அல்ல. சென்னைக்காக தந்த ரூபாய் 4,000 கோடி ரூபாய் திட்டத்திற்கான கணக்கு என்ன ஆனது என மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் சராமாரியாக கேள்வி எழுப்பியிருக்கிறார். தமிழகத்தில் சமீபத்தில் பெய்த கனமழை மற்றும் வெள்ளத்திற்கு நிவாரணப் பணிகளை மேற்கொள்வதற்காக மத்திய அரசு போதிய நிதி ஒதுக்கவில்லை என குறை கூறப்பட்டது. இந்நிலையில் புதுடெல்லியில் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் நேற்று நிருபர்களை சந்தித்தார். அப்போது தமிழக வெள்ள நிலவரம் குறித்தும் அவர் பாயிண்ட் டு பாயிண்ட் கேள்விகளை எழுப்பினார். அதன் என்ன விவரம் பற்றி நாம் பார்ப்போம். கடந்த 18 தென் மாவட்டங்களில் கனமழை செய்தி கேட்டதுமே பிரதமர், உள்துறை அமைச்சர் ஆகியோரை சந்தித்து நிலவரங்களை நேரில் விளக்கினேன். பார்லிமெண்ட் கூட்டத்தொடர் நடந்து கொண்டிருக்கும் நிலையில் மத்திய அரசின் சார்பில் பல முயற்சிகள் எடுக்கப்பட்டது. உடனடியாக தேசிய பேரிடர் மேலாண்மை குழுக்கள் அனுப்பப்பட்டதோடு கூடுதல் உதவிகளும் செய்யும்படி அன்றைக்கே உத்தரவிடப்பட்டது. படகுகள், ஹெலிகாப்டர்கள் என அனைத்துமே சென்றடைந்தன. கடந்த 21ஆம் தேதி வரை மத்திய அரசால் 42,290 பேர் மீட்கப்பட்டிருக்கிறார்கள். இதுவரையில் 31 பேர் உயிரிழந்திருக்கிறார்கள். மிகவும் கவலை அளிக்கிறது. ஸ்ரீவைகுண்டம் ரயில் நிலையத்தில் பேருந்து வசதிகள் செய்து தரப்பட்டு 800 பேர் மீட்கப்பட்டிருக்கிறார்கள். மொத்தம் 9 ஹெலிகாப்டர் பணிகள் ஈடுபடுத்தப்பட்டன.
ஒவ்வொன்றும் இடைவிடாமல் பலமுறை இயக்கப்பட்டு பொதுமக்களை மீட்கப்பட்டிருக்கிறார்கள். வெள்ள நிலைமைகள் சீரடையும் முன்பே, அதாவது 19 அன்று மாலையே மத்திய அமைச்சர்கள் ஒருங்கிணைப்பு குழு சென்று விட்டது. கேரளாவின் திருவனந்தபுரம் மற்றும் நீலகிரியில் வெலிங்டன் பகுதியில் இருந்து மத்திய வீரர்கள் அனுப்பப்பட்டு கடற்படையின் ஜெமினி படகுகளும் களமிறக்கப்பட்டன. வைகுண்டம் பள்ளியில் கர்ப்பிணி மற்றும் குழந்தை உட்பட பலர் விமானப்படை ஹெலிகாப்டர் வாயிலாக மீட்கப்பட்டிருக்கிறார்கள். காலம் தாழ்த்தாமல் மத்திய அரசு விரைந்து செயல்பட்டதால் தான் நிறைய பேரை காப்பாற்ற முடிந்தது. ஏற்கனவே கூறியபடி மாநில பேரிடர் நிதிக்கான மத்திய அரசின் பங்களிப்புக்கான 900 கோடி ரூபாயை கூட மழை வருவதற்கு முன்பே தந்துவிட்டோம். முதல் தவணையாக ரூபாய் 450 கோடி ரூபாய் மிக்ஜாம் புயலுக்கு முன்பாகவே தரப்பட்டு விட்டது. மீதமுள்ள தவணையாக 450 கோடி ரூபாய் தென் மாவட்ட வெள்ளத்துக்கு முன்பாகவே டிசம்பர் 12 கொடுத்து விட்டாச்சு. சென்னை வானிலை ஆய்வு மையம் 12ஆம் தேதி மிக கனமழை பெய்யும் என்ற தகவலை தந்துவிட்டது. அத்துடன் நிற்காமல் ஒவ்வொரு 5 நாட்களுக்கு முன்பாகவே தகவல் தரப்பட்டிருக்கிறது. ஒவ்வொரு 3 மணி நேரத்திற்கும் ஒரு முறை மழையின் அளவு, மழை எங்கு கொட்டப் போகிறது என்ற எச்சரிக்கைகளையும் அறிவித்தபடியே இருந்தது. மிக நவீன வசதிகளை கொண்ட அந்த மையம் முன்கூட்டிய தகவலை தந்தது என்ற உண்மையை சிலர் காது கொடுத்து கேட்க மறுக்கிறார்கள். தமிழகத்துக்கு என்ன தேவை என்றாலும் உடனடியாக செய்யும்படி பிரதமரும் உள்துறை அமைச்சரும் என் கண் எதிரிலேயே உத்தரவுகளை பிறப்பித்திருந்தார்கள். வானிலை மையம் மீது குற்றம் சொல்வதற்கு பதிலாக சம்பந்தப்பட்ட பொறுப்பு அமைச்சர்கள் உடனடியாக அந்த மாவட்டங்களுக்கு சென்றார்களா? மத்திய மீட்பு படை செல்லும் வரை யாருமே அங்கு செல்லவில்லையே. சென்னைக்கான ரூபாய் 400 கோடி ரூபாய் திட்டத்தில் 92% வரையில் செலவு செய்துவிட்டோம் என, மழை வந்தாலும் ஒன்று ஆகாது என கூறிய தமிழக அமைச்சர் மிக்ஜாம் புயல் வந்த பிறகு 42% மட்டும்தான் செலவு செய்துள்ளோம் என கூறுகிறாரே, அதற்கு என்ன அர்த்தம்? இங்கே ஏன் எண்கள் மாறுகின்றன? வானிலை மையம் இன்ச் பை தகவல் தந்திருந்தால்தான் நாங்கள் மிகச் சரியாக செயல்பட்டிருப்போம் என்கிறார்களே. சென்னைக்காக தந்த ரூபாய் 400 கோடி ரூபாய்க்கு சரியாக கணக்கு சொன்னீர்களா ஐயா என்று கேள்வி எழுப்பியிருக்கிறார். நீங்கள் சொன்ன 92% என்பது மழைக்கு பிறகு 42% மாறியது எப்படி? 4000 கோடி ரூபாயில் 42% மட்டுமே செலவு செய்துவிட்டு இன்ச் பை மழை அளவு கேட்பீர்களா? முன்கூட்டியே தகவல் தர வேண்டும் என கேட்கும் நீங்கள் 5 நாட்களுக்கு முன் எச்சரிக்கை தரப்பட்டதை இல்லை என்று சொல்லுவீர்களா? இல்லை என்று என்பீர்களா? கடந்த 2015 வெள்ளத்திலிருந்து பாடம் படித்திருந்தால் சென்னை, அம்பத்தூர் இன்று வெள்ளத்தில் மூழ்கி இருக்காது. மத்திய அரசு தந்த பணத்தை சரியாக பயன்படுத்தியிருந்தால் சென்னைக்கு பாதிப்பு வந்திருக்காது. மழைக்கு முன் ஒரு கணக்கு, மழைக்கு பிறகு ஒரு கணக்கு என்றால் எதை நம்புவது? 42% செலவானது என்பதும் கூட உண்மைதானா என்பது சந்தேகமாக இருக்கிறது. தேசிய பேரிடர் என அறிவிக்கும் மரபே மத்திய அரசிடம் இல்லை. எனவே இப்போதைய வெள்ளத்தை பேரிடராக மத்திய அரசு அறிவிக்கவில்லை என குறை கூறுவது சரியல்ல. மாநில அரசு துரிதமாக செயல்படுவதற்கு முன்பாக மத்திய அரசின் மீது நடவடிக்கைகள் ஆரம்பமாகிவிட்டன என்பதை உண்மை. இவ்வாறு மத்திய நிதி அமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் கூறியிருக்கிறார். மேலும் அவர் கூறியதாவது, இந்தியா கூட்டணி தான். செய்தியாளர் சந்திப்பில் அமைச்சர் நிர்மலா சீதாராமன் மேலும் கூறியதாவது, முன்கூட்டியே தகவல் சொல்லவில்லை என எங்களை குறை கூறும் தமிழக முதல்வர், நாங்கள் மீட்பு படைகளை இங்கிருந்து அனுப்பும்போது அவர் எங்கிருந்தார்? மக்கள் திணறுகின்றார்கள். மத்திய அரசே எனக்கு பேரிடர் மீட்பு உதவிகளை அனுப்புங்கள், நான் களத்தில் நிற்கிறேன் என கேட்பதை விட்டுவிட்டு அவர் டெல்லியில் தானே இருந்தார். 3 நாட்களுக்கு பின் நெல்லை சென்று எங்களை குறை கூறுவானால் அதையும் கேட்டுக்கொள்ள வேண்டியதுதான். நாங்கள் முழுக்க டெல்லியில் இருந்துவிட்டு என் கூட்டம் முடிந்த பிறகு போகிற போக்கில் உங்களை சந்திக்கிறேன் என கேட்டபோது தமிழக மக்களுக்காக அந்த நள்ளிரவிலும் பாரத பிரதமர் நரேந்திர மோடி நேரம் தந்திருக்கிறார். இதிலிருந்து முதல்வரின் முன்னுரிமை எது என்பது புரிந்து கொள்ளுங்கள். பேரிடர் நேரத்தில் தமிழக முதல்வர் இந்தியா கூட்டணியில் இருந்தார். மக்களோடு தான் இருப்பேன், என் மக்கள் என் மண்ணோடு நான் இருப்பேன் என கூறாத அவர் மத்திய அரசை குறை கூறுகிறார். ஆனால் நாங்கள் அவருக்கு முன்பே உதவ துவங்கிவிட்டோம் என்பதை உண்மை என்று மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் கூறினார். மற்றொரு கேள்விக்கு அமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் கூறியதாவது, அப்பன் வீட்டு பணமா என தமிழக அமைச்சர் உதயநிதி கேட்கிறார்.
அதுபோல பேசுவது தான் அவரது பாஷையா? சனாதனத்தை ஒழிப்போம் என்றெல்லாம் பேசியவர் அல்லவா? எப்போதும் அப்படித்தான் அவர் பேச்சு இருக்கும். ஆனால் அவங்க அப்பா விட்டு சொத்து வச்சு பதவியை அனுபவிச்சுக்கிட்டு இருக்கிறாரா என நாங்களும் கூற முடியும் தானே. இந்த அப்பை விட்டு உங்கள் ஆத்தாவா என்ற பேச்செல்லாம் அரசியலில் நல்லது கிடையாது. அவரும் அந்த குடும்பமும் அவர் அரசியலில் முன்னேற வேண்டும் என விரும்புகிறது. இது போன்ற பேச்சுக்களும் ஏற்புடையதல்ல. அவரது தாத்தா எப்பேற்பட்ட தமிழறிஞர், பதவிக்கேற்ப வார்த்தைகளை அளந்து பேச வேண்டும் என்று மத்திய அரசு முன்கூட்டியே தந்த ரூபாய் 900 கோடி ரூபாய் கூட எங்கள் அப்பன் சொத்து என்றா உங்கள் அப்பன் சொத்து என்றா கூற மாட்டோம். உங்கள் அப்பா பிரதமரே இப்போது தான் பார்த்து விட்டு வந்துள்ளார். வர வேண்டியது வரும். எனவே வார்த்தைகளை விடாமல் வாயை வைத்து கொண்டு பொறுமையாய் இருப்பது நல்லது என்று மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் கூறியிருக்கிறார். நன்றி, வணக்கம். புதிய தமிழகம் தலைவர் டாக்டர் கிருஷ்ணசாமி ஐயா அவர்களும், புதிய தமிழகம் இளைஞரணி தலைவர் டாக்டர் ஷியாம் கிருஷ்ணசாமி அவர்களும் மற்றும் புதிய தமிழகம் கட்சியினுடைய நிர்வாகிகளும் பொறுப்பாளர்களும் தொண்டர்களும் ஒன்று திரண்டு புயலால் பாதிக்கப்பட்ட, வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட தென் மாவட்டங்களாக இருக்கக்கூடிய திருநெல்வேலி, தூத்துக்குடி போன்ற பகுதிகளுக்கு நேரில் சென்று மருத்துவர் கிருஷ்ணசாமி ஆறுதல் கூறியும் அவர்களுக்கு வெள்ள நிவாரணப் பொருட்களையும் வழங்கியிருக்கிறார்கள். அது மட்டுமல்லாமல் தூத்துக்குடி, திருநெல்வேலி போன்ற பகுதிகளில் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்கள் தங்களுடைய உடைமைகளை இழந்திருக்கிறார்கள். தாங்கள் வளர்த்த ஆடு மாடுகளை இழந்திருக்கிறார்கள். உடுத்த உடுக்கையுடன் அந்த களத்தில் நிற்கிறார்கள். அனைத்துமே வெள்ளத்தால் அரித்து கொண்டு போய்விட்டது. வாழ்வதற்கு என்னவென்று ஆதாரம் இல்லாமல் நிற்கிறார்கள். பலத்த மழையின் வெள்ளத்தின் காரணமாக விவசாய நிலங்கள் முற்றிலும் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டிருக்கிறது. போர்க்கால அடிப்படையில் தூத்துக்குடி, திருநெல்வேலி போன்ற பகுதி மக்களுக்கு மத்திய மாநில அரசுகள் உதவ வேண்டும். புதிய தமிழகம் கட்சி தலைவர்கள், புதிய தமிழகம் கட்சியுடைய நிர்வாகிகள் அனைவர்களெல்லாம் ஒன்று திரண்டு எந்த அரசியல்வாதிகளும் சென்று பார்க்காத இடங்களெல்லாம் சென்று அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு வெள்ளம் வந்ததிலிருந்து தற்பொழுது வரையும் அவர்களுக்கு வேணுமென்ற உதவிகளை செய்து வந்து கொண்டிருக்கிறார்கள். குறிப்பாக புதிய தமிழகம் கட்சியினுடைய தொண்டர்கள், கட்சி நிர்வாகிகள், களப்பணியாளர்கள் புதிய தமிழகம் டாக்டர் கிருஷ்ணசாமி ஐயா அவர்களுடனும் அதனுடைய இளைஞரணி தலைவர் டாக்டர் ஷியாம் கிருஷ்ணசாமி அவர்களுடன் இருந்து ஒரு வார காலமாக களத்தில் நிற்கிறார்கள். வெள்ளம் வந்ததிலிருந்து அந்த களத்தில் நின்று அந்த மக்களுக்கு உதவிகள் செய்து வந்து கொண்டிருக்கிறார்கள் என்பது குறிப்பிடத்தக்கதாக இருக்கிறது. நன்றி, வணக்கம்.